லேர்னிங்கு ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரு இன்ஸ்டியூட், எல்லாருமே வந்து கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய இன்ஸ்டியூட். பயிற்சி விதம் ரொம்ப எளிமையாகவே இருந்தது, யாரையும் கஷ்டப்படுத்தலை. மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி கடமைக்கு வந்து போர்டில் எழுதி போட்டு விருப்பமாக எழுதிக்கோ அப்படின்னா நம்ம இன்றைக்கி 1 லட்சம் 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி காலேஜில் படித்தா கூட போர்டில் எழுதிடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. எந்த துறையில் உனக்கு சொன்னால் புரியுமோ அதை கேட்டுக்கிட்டு அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நான் இதை வந்து ரிவ்யூக்காக விளையாட்டுக்காக சொல்ல, உண்மையிலேயே மனசார சொல்கிறேன். எப்போவுமே நம்மளை விட திறமைசாலிகள் நமக்கு உருவாகும் போது அதை பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த எண்ணத்தை உங்கள்கிட்ட பார்த்தேன். என்னுடைய பேர் சிவச்சந்திரன். நான் சிதம்பரத்துலேருந்து வரேன். ஆக்சுவலாக என்னோடய சொந்த ஊர் சீர்காழி. சிதம்பரத்தில் என்னுடைய பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, அதனால் நான் சிதம்பரத்தில் இருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் தான் நான் வந்து இந்த எம்எம்ஐயோட இன்ஸ்டியூட்டோட வீடியோ பார்த்தேன். நான் லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயராகவே பார்த்துட்ருக்கேன். தொடர்ச்சியாக வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். நிறையா வரணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து வரக்கூடிய டைம் கிடைக்கல, அதனால் இப்போ தான் வர வாய்ப்பு கிடைச்சிது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உண்மையிலேயே இந்த ஃபீல்டில் வந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும், இல்லை மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படி இருந்தால் மட்டும் வாங்க. இந்த துறையை நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் ஆனாலும் ஒரு வெஹிக்கிள் ஒரு ஃபால்ட் வந்தால் அன்றைக்கி கூட நீங்கள் ஒரு லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா துறையிலையுமே ஒன்றும் பேசிக் இருக்கும். அன்னன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. கட்டுறது கை மண்ணளவு, கல்லாதது கடல் அளவு. அந்த எண்ணத்தில் வாங்க, அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக போகும். ஈவி வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். இங்கே பெருசாக கற்றுக்கிட்டது என்னென்னா, ஈவி எப்போலேருந்து ஆரம்பிச்சதுங்கிறது எனக்கு தெரியாது. இங்கே வந்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ஐசி இன்ஜின் இருந்த காலத்துலேருந்து இருந்ததுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. முதல் விஷயம் அதை நான் கற்றுக்கிட்டேன். இவ்வளோ நாள் தோற்று இன்றைக்கி வெற்றி நோக்கி வந்திருக்கான் அவன். அந்த ஈவிங்கிறவன் பல நாள் தோற்று போய் இன்றைக்கி வெற்றி நோக்கி வந்து உண்மையிலேயே வெற்றி பெற்றுட்டான். ஆல்மோஸ்ட்டு நம்ம என்ன கைக்கு வரல. இந்த பெட்ரோல் அது ஒரு உலக நாடுகளுடைய ஆதிக்கத்தால் நம்ம இந்த ஈவி இன்னும் சக்ஸஸ் பண்ண முடியல. விரைவில் கண்டிப்பாக அதை சாதிச்சிடுவாங்க. லேர்னிங்கு ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரு இன்ஸ்டியூட், எல்லாருமே வந்து கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய இன்ஸ்டியூட். பயிற்சி விதம் ரொம்ப எளிமையாகவே இருந்தது, யாரையும் கஷ்டப்படுத்தலை. மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி கடமைக்கு வந்து போர்டில் எழுதி போட்டு விருப்பமாக எழுதிக்கோ அப்படின்னா நம்ம இன்றைக்கி 1 லட்சம் 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி காலேஜில் படித்தா கூட போர்டில் எழுதிடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. இங்கே பாதியில் நிப்பாட்டிட்டு கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு அது திரும்பி புரிஞ்சு அது ரிப்ளை வந்தால் தான் அடுத்த கிளாஸுக்கே போவாங்க, இல்லைனா அங்கேயே நிற்பாங்க. அது ரொம்ப ஒரு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம எந்த விதமாக சொன்னால் புரியும், ஒருத்தருக்கு சாப்பாடு மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும், இன்னொன்றுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். அதுபோல் எந்த துறையில் உனக்கு சொன்னால் புரியுமோ அதை கேட்டுக்கிட்டு அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நான் இதை வந்து ரிவ்யூக்காக விளையாட்டுக்காக சொல்ல, உண்மையிலேயே மனசார சொல்கிறேன். எப்போவுமே இந்த உலகம் வந்து என்னென்னா ஒரு பிரம்மாண்டத்தை விரும்புது. சாதாரணமாக இந்த எம்எல்எம் மீட்டிங்கில் கூட ஒரு மியூசிக் போடுவான், டாம் தூமா அப்படி பந்தா காட்டுவான், அதை தான் விரும்புது. இங்கே அது இல்லாமல் ஒரு எளிமையாக இருக்குது. அது கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்தி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபேக் இல்லை, ஒன்றுமே இல்லாதவன் பிரம்மாண்டப்படுத்தும் போது உள்ளே விஷயம் இருக்கிறவன் ஏன் பிரம்மாண்டப்படுத்திக்க கூடாது தானே? அது பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே நம்மளை விட திறமைசாலிகள் நமக்கு உருவாகும் போது அதை பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த எண்ணத்தை உங்கள்கிட்ட பார்த்தேன். நன்றி. தேங்க்யூ எம்எம்ஐ.